நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள். திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. நம்மளை ஒருத்தங்க குறை சொன்னாங்கன்னா கூட நம்மளே ஏற்றுப்போம். ஆமாம், என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணால் போதும். வீணா போனவன்றான சொல்லிட்டு போ, நீ ஒரு நாசமாக போனவனா வேற ஏதாவது டிசைனாக திட்டுறான்னு சொல்லணும். என்ன காரணம் தெரியுமா? எனது கர்மாவை நானே அழிப்பதற்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது என்னை பற்றி ஒருத்தன் அசிங்கமாக திட்டி என் கர்மா மொத்தத்தையும் வாங்கிட்டு போகிறான். அந்த தெய்வத்தை நான் என்னன்னு சொல்கிறது? ஒரு மனிதனுக்கு எப்போது மானம், மரியாதை, சூடு சொரண வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அவன் உணர்ச்சிகளில் இருக்கிறான் என்று அர்த்தம். உணர்வுக்குள் அகப்பட வேண்டும், உணர்ச்சிக்குள்ள அகப்படக்கூடாது. உணர்ச்சி என்பது என்னை சார்ந்தவர்களை பார்த்தால் மட்டும் வருவது. எனக்கு ஒரு தேவைனா மட்டும் வருது. இன்னொரு உயிருக்கு அப்படித்தானே இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா உணர்வுக்குள்ள உட்பட்டீங்கன்னு அர்த்தம். ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி இது எல்லாமே யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டவனுக்கு மட்டும்தான் வரும். உணர்வு வயப்பட்டவனுக்கு இறை வெறி, அவனுக்கு வேற எதுவுமே இருக்காது. நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்மளை ஒருத்தங்க குறை சொன்னாங்கன்னா கூட டே உன் மேலே தான்டா தப்புன்னு நம்ம சொல்ல வேணாம், நம்மளே ஏற்றுப்போம். ஆமாம், என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணால் போதும், அவ்வளோதானே. அதனால் யாரை பற்றியும் குறை சொல்ல தேவையில்லை, யாரையும் பழி சொல்ல தேவையில்லை. ஒருத்தன் நம்மளை திருடன்றானா சொல்லிட்டு போ, வீணா போனவன்றானா சொல்லிட்டு போ, நீ ஒரு நாசமாக போனவனானா வேற ஏதாவது டிசைனாக திட்டுறான்னு சொல்லணும். என்ன காரணம் தெரியுமா? கஷ்டப்பட்டு உட்காந்து சின்முத்திரை பிடிச்சி சாம்பவி முத்திரையில் உட்காந்து 1 மணி நேரம் தவம் பண்ணி சுத்த உஷ்ணத்தை மேலே ஏற்றி கர்மாவை அழிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் 1 மணி நேரம் உட்கார முடியாது, 15 நிமிஷத்துலேயே எந்திரிச்சிடணும். கரெக்டு தானே? அப்போது எனது கர்மாவை நானே அழிப்பதற்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது என்னை பற்றி ஒருத்தன் அசிங்கமாக திட்டி என் கர்மா மொத்தத்தையும் வாங்கிட்டு போகிறான். அந்த தெய்வத்தை நான் என்னன்னு சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்கள். அந்த அரும்பெரும் அமுதத்தை, அந்த மனிதருள் மாணிக்கத்தை, அந்த தெய்வத்தை, அந்த தங்கத்தை, அந்த செல்லத்தை என்னன்னு சொல்கிறது? இப்போ சொல்லுங்கள். நம்மளை எவனா திட்டினானா நம்ம என்ன சொல்லணும்? தயவு செய்து நல்லா திட்டுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? தயவு செய்து நல்லா திட்டுன்னு சொல்லணும். வாழ்க்கை வாழ தெரியாதவங்க, மான மரியாதையை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணுறவங்க தான் மான நஷ்ட வழக்கெல்லாம் போடுவான், டிஃபமேஷன் கேஸ். மானமே இல்லாதவனுக்கு என்னடா மான நஷ்ட வழக்கு? என்ன மானம், என்ன சூடு, என்ன சொரணை? ஒரு மனிதனுக்கு எப்போது மானம், மரியாதை, சூடு சொரணை வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அவன் உணர்ச்சிகளில் இருக்கிறான் என்று அர்த்தம். உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவன், உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவன், உணர்ச்சிகளுக்குள் அகப்பட்டவன் ஒருபோதும் நிலையான தன்மையில் தெளிவான முடிவுகளை வாழ்வில் எடுக்க முடியாது. இது சாபம் அல்ல, சத்தியம். உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவன், உணர்ச்சிகளுக்குள் அகப்பட்டவன் எப்படி தெளிவான சிந்தனையில் ஒரு முடிவுகளை எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அப்ப எதுக்கு அகப்படணும்? உணர்வுக்குள் அகப்பட வேண்டும், உணர்ச்சிக்குள்ள அகப்படக்கூடாது. உணர்ச்சிக்குள் அகப்பட்டு விட்டால் என் பொண்டாட்டின்னு பார்க்க தோணும், என் புள்ளன்னு பார்க்க தோணும், ஏன் குழந்தைன்னு பார்க்க தோணும், என் ஃப்ரெண்டுன்னு பார்க்க தோணும். உணர்வுகளுக்குள் அகப்பட்டால் எல்லாமே என் உயிர் தான் பார்க்க தோணும். இப்போ உணர்ச்சிகளுக்குள்ள அகப்படணுமா, உணர்வுகளுக்குள்ள அகப்படணுமா? உணர்ச்சி என்பது என்னை சார்ந்தவர்களை பார்த்தால் மட்டும் வருவது. எனக்கு ஒரு தேவைனா மட்டும் வருது. இது சுயநலமா, பொது நலமா? உணர்வு என்பது யாரை பார்த்தாலும் வருவது. ஒரு கல்லை பார்த்தாலும் வரும், ஒரு மண்ணை பார்த்தாலும் வரும், ஒரு பாறையை பார்த்தாலும் வரும். இப்போ நீங்கள் உணர்ச்சிகளுக்குள் உட்படணுமா, உணர்வுக்குள் உட்படணுமா? உணர்வுகளுக்குள் உட்படுவது அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஒரே பொருள் மட்டும்தான். என்னன்னா இன்னொரு உயிருக்கு அப்படித்தானே இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா உணர்வுக்குள்ள உட்பட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிள். இது பல பேருக்கு தெரியாது, பெரிய கூத்து தான். உணர்வுனாவே முதல்ல என்னன்னு தெரியாது. இதில் எங்கே போய் உணர்வுகளுக்குள்ள போய் அகப்படுறது? முதல்ல முக்கால்வாசி பேருக்கு உணர்ச்சிக்கும் உணர்வுக்குமே வித்தியாசம் தெரியாது. தெரியாமல் பேசிட்டேன் சார் அப்படின்றத கூட ஏற்றுக்கலாம். சார் ஒரு அவசரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அது ரொம்ப பெரிய தப்பான வார்த்தை. உணர்ச்சி வசம்லாம் படவே கூடாது.
உணர்ச்சி வசப்பட்டவன் எப்போதும் பாவ புண்ணியங்களுக்குள் சிக்கி தவித்து மீண்டும் அடுத்த பிறவிகளை எடுக்கத்தான் செய்வான். ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி, இது எல்லாமே யாருக்கு வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டவனுக்கு மட்டும்தான் வரும். உணர்வு வயப்பட்டவனுக்கு இந்த வெறி ஒரு வெறியும் வராது. ஏன் தெரியுமா? அவன் ஒரே ஒரு வெறியில மட்டும்தான் இருப்பான், இறை வெறி. அவனுக்கு வேற எதுவுமே இருக்காது. இப்போ உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் ஒரு பொருளை உதவிக்கு வாங்குறான், இல்லை கடனா வாங்குறான். அவனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு உதவி அவனுக்கு பண்ணிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஒருத்தன் பண்ணிட்டான். அப்படி வச்சுக்கோங்க. வயசு வருஷா எப்படி வேணாலும் பார்த்துக்குங்க. வயசு வருஷா பார்த்துறாதீங்க, தப்பு தப்பா தெரியும். வயசு வருஷா பாருங்க, சரியா தெரியும். இப்போ அந்த ஒரு உதவியை மறந்து உங்ககிட்ட அவன் செயல்படுறான்னா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் இருக்குமா இருக்காது? அவ்வளோதான் என் கேள்வி. அது வேற யாரும் இல்லை, நீங்க தான்ற. நான் என்னையே சேர்க்க மாட்டேன், ஏன்னா நான் கொஞ்சம் திருந்திட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல விஷயம் யார் எங்கே சொல்லி கொடுத்தாலும் அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் தான். நல்ல விஷயம் யார் எங்கே சொல்லி கொடுத்தாலும் கட்டு காப்பி பேஸ்ட். அதில் வெக்கமான சூடு சோரணையே பார்க்கக்கூடாது. அவங்களுக்கே கிரெடிட்ஸ் கொடுத்துரும். உங்ககிட்ட தாங்க கற்றுக்கிட்டேன். கற்றுக்கொண்டே இருக்கிறோம், கற்றுக்கொண்டதை மறந்து கொண்டும் இருக்கிறோம். கற்றுக்கொண்டே இருந்தால் அறிவு, கற்றுக்கொண்டதை மறந்து கொண்டே இருந்தால் ஞானம். அப்போ அறிவும் ஞானமும் ஒன்றாக நின்று விளங்கும் போது பிரபஞ்சத்தின் மொத்த ரகசியங்களும் புரிய வரும். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம். நன்றி. குருவே சரணம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 to 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.